ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயசுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேங்கோ புட்டிங். இப்போது மேங்கோ சீசன்னால் கண்டிப்பாக இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். செம்ம டேஸ்டியாக, கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு மீடியம் சைஸ் மாம்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த டைப் வெரைட்டி ஆஃப் மாம்பழம் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை நான் கட் பண்ணி இந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட வந்து நீங்கள் அந்த பழம் வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கா இல்லை இதுவாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ இந்த பழத்துக்கு வந்து நான் ஒரு அரை கிளாஸ் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஸ்வீட் கரெக்டாக இருக்கும் இதுக்கு. சப்போஸ் புளிக்கிற பழமாக இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து சுகர் வந்து இந்த பழத்தை டிபெண்ட் பண்ணி தான் அது வேரி ஆகும். அது மட்டும் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா போட்டு கிரைண்ட் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது கூட நான் ஒரு காய்ச்சாத ஒரு பால் ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் காய்ச்சின பால் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் மிக்சியில் போட்டு ஒரு பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி, பியூரி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்ல பேஸ்ட் மாதிரி பண்ணிவிடுங்க. இதில் வந்து கட்டி கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிருக்கா, கிரைண்ட் ஆகிருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நான் ஒரு பேனில் மாற்றிடுறேன். ஏன்னா இதை தான் நம்ம கேஸில் வைக்க போகிறோம். இதில் நல்லா வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ண போகிறோம். இது லைட்டாக கொஞ்சமாக தண்ணி வேணால் கூட அந்த க்ளீன் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஜாரில் ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேஸில் வச்சு கலர் ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இது கூட வந்து கொஞ்சம் ஒரு லைட் ஹீட் வரும் இல்லையா, அந்த ஹீட் வந்த உடனே ஒரு லைட் பபுள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி வந்த உடனே நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து தண்ணியில் கொஞ்சமாக தண்ணியில் கலந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த ஒரு பழத்துக்கு வந்து 2 ஸ்பூன் கரெக்டாகவே இருக்கும். சப்போஸ் நீங்கள் இதை விட பெரிய பழமாக எடுக்கிறீங்களா இல்லை 2, 3 பழம் போடுறீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இந்த கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் ஆட் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கே தெரியும் அது குட்டி குட்டி அந்த பபுள்ஸ் வருது பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜில் இதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வச்சு நல்லா கலர ஆரம்பிக்க. ஏன்னா இது விட்டுட்டிங்கன்னா அப்படியே ஒரு கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகிடும். அதனால் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் ஊற்றின உடனே நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களுக்கே தெரியும் ஒரு அப்படியே ஒரு க்ளோஸி ஃபினிஷ் வருது பார்த்திங்களா, அப்படியே ஒரு ஷைனிங்காக இருக்குது பார்த்திங்களா. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜில் நிறுத்திக்கோங்க. அது ஒரு திக்காக வந்துடும். உங்களுக்கு பார்க்கும்போதே அது நல்லா ஷைனிங்காக இருக்கும் பாருங்கள். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் இது நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்களாலே தெரியும் எந்தளவு நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி வந்தால் தான் இது கரெக்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப நேரம் பண்ணிட்டிங்கன்னா அப்புறம் அந்த புட்டிங் ரெடி ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான். இப்போ இது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இந்த இதுக்கு பவுலில் வந்து நான் கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இது ஃபுல்லாக இதில் ஊற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து ஒரு 2 hours வந்து நீங்கள் ரெஃப்ரிஜிரேட் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சு ரெஃப்ரிஜிரேட் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டேஸ்டியான மேங்கோ புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.